ஈசிஆர் ரோட்ல ஞாயிற்றுக்கிழமை அதுவும் காலங்காத்தால 6:30 மணிக்கு டிஃபன் சாப்பிடணும்னு கடை தேடிங்கன்னா ஒரு கடை கூட கிடைக்காது. தள்ளுவண்டி கடை கூட அப்பதான் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் டைம் ஆகும்பா அப்படின்னு சொன்னாங்க. ஈசிஆர்ல ஆலடிப்பட்டியான் கடை தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். சரி டிஃபன் கிடைக்காது, ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக கடைக்குள்ள வந்தோம். பார்த்தா காலங்காத்தால சுட சுட இட்லி தோசை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க தோசை இட்லி எல்லாம் மில்லட்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்றாங்க, அது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. அதுவும் இல்லாம பொங்கல் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடியா இருந்தது. உள்ள வந்ததும் நானும் என் தம்பியும் கடையை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இவங்களோட கடை ஆரம்பிக்கும் போதுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்ல வெறும் கருப்பட்டி காஃபி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் ஆட் ஆன் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்களோட எல்லா ஐட்டம்ஸோட குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இவங்க கடையில இருக்க நிறைய ஸ்டாஃப்ஸ் கூட நான் பர்சனலா பேசியிருக்கேன். அதுல நிறைய பேர் சொன்னது பாத்தீங்கன்னா எங்க ஓனர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போ என்ன ஹெல்ப்னாலும் தாராளமா பண்ணுவாரு, ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிசினஸ் நல்லா சக்சஸ்ஃபுல்லா லாங் ரன்ல போனோம் அப்படின்னா அதுல இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தா மட்டும் தான் முடியும்ன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இந்த வீடியோ எந்த ஒரு பெய்ட் ப்ரமோஷனும் இல்ல. காலங்காத்தால இந்த பொங்கலோட டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு, சான்ஸே இல்ல. நான் பொங்கல் ட்ரை பண்ண என்னோட தம்பி தோசை வாங்கியிருந்தாரு, ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டு நாங்க ரெண்டு பேர் ஜாலியா ஈசிஆர்ல எங்களோட ரைட கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஈசிஆர் பக்கம் யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பா ஆலடிப்பட்டியான ஒரு விசிட் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம். பை பை சொந்தங்களே.